ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஏனோ தெரியல தயக்கத்திலேயே மணிக்கணக்கா யோசிச்சுட்டே இருந்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த தயக்கத்தை வெறும் 5 செகண்ட்ல உடைச்சு எப்படி வேலையில இறங்குறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு செம சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் டெக்னிக். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போணும், இல்ல ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும்னு தெரியும். ஆனா ஏதோ ஒண்ணு நம்மள புடிச்சு இழுக்கும். அந்த தயக்கத்துல அப்படியே முடங்கி போயிடுவோம். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல மோட்டிவேஷன் வரணும், அப்புறம் தான் ஒரு வேலையை செய்ய முடியும்னு. ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய பொய்ன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிற இந்த ஒரு பொதுவான பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருக்கிறதுக்கும் அது உண்மையிலே செய்யறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அந்த ஒரு நொடி சந்தேகம் வருமே, அதுதான் அது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கு தீர்வு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுல இல்ல. மாறா நம்மள நாமளே செயல்ல இறங்க வைக்கிற ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கருவில தான் இருக்கு. அப்போ அந்த சிம்பிளான கருவி என்னது? அதுதான் 5 வினாடி விதி. நம்ம மூளையோட தயக்கத்தை சட்டுன்னு நிறுத்துற ஒரு டெக்னிக் இது. உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் போதோ, இல்ல ஏதாவது செய்யணும்னு ஒரு உள்ளுணர்வு வரும்போதோ, உங்க மூளை அது மேல சந்தேகப்பட்டு அதை அழிச்சிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெறும் 5 வினாடி தான் டைம் இருக்கு. இந்த விதியோட அழகே அதோட எளிமைதான். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதா? உடனே மனசுக்குள்ள 5ல இருந்து பின்னாடி கவுண்ட் பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. 1 சொன்னதும் யோசிக்காம உடம்ப அசைச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். அவ்வளவுதான். ஆமாங்க, நிஜமாவே அவ்வளவுதான். இதென்னையா இது? பின்னாடி கவுண்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி கேட்டா அசந்து போயிடுவீங்க. இத உங்க மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சண்டையா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பயம், சந்தேகம்னு எல்லாத்தையும் கிளப்பி விடுற அமிக்டாலா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மள கவனம் செலுத்த வச்சு செயல்பட வைக்கிற ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இருக்கு. இங்க தான் இந்த மேஜிக்கே நடக்குது. நீங்க 5, 4, 3, 2, 1ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்க மூளையோட பகுத்தறிவு பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை நீங்க தட்டி எழுப்புறீங்க. இது என்ன பண்ணும்னா பயத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு கண்ட்ரோலை உங்க கையில கொடுக்கும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க நாம கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு வார்த்தையை கடன் வாங்கலாம். அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு தான் அதிக சக்தி தேவைப்படும். ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டா அதை தொடர்ந்து செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த 5 வினாடி விதி சரியா இந்த வேலையை தான் பாக்குது. உங்களுக்கு தேவையான அந்த ஆரம்பகட்ட ஊந்துதல், அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை இது கொடுக்குது. இதனால நீங்க அந்த கஷ்டமான முதலடியை எடுத்து வைக்க முடியும். சரி, இந்த விதியை வச்சு தயக்கத்தை மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? இல்லவே இல்ல. பதட்டம் மாதிரியான ஒரு பெரிய உணர்வையே நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கும்போதும் ரொம்ப உற்சாகமா இருக்கும்போதும் உங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதயம் படபடன்னு அடிக்கும், உள்ளங்கையில வேர்க்கும். அப்போ வித்தியாசம் எங்க இருக்கு? உங்க உடம்புல இல்ல, உங்க மூளை அந்த உணர்வுக்கு என்ன பேர் கொடுக்குதுங்கிறதுல தான் இருக்கு. ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேரை மாத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு. நான் பதட்டமா இல்ல, நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டா போதும், கஷ்டமான சூழ்நிலைகளை கூட சூப்பரா ஹேண்டில் பண்ணலாமா. அதனால அடுத்த தடவை உங்களுக்கு பதட்டமா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, உடனே 5, 4, 3, 2, 1ன்னு கவுண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த உணர்வை பதட்டம்னு சொல்லாம வரப்போற சவாலுக்கான உற்சாகம்னு சொல்லி பாருங்க. பாருங்க, கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துரும். இப்போ நாம இந்த பகுதியோட முக்கியமான, ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்மள பல பேர் ஒரு விஷயத்த தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்கோம். மோட்டிவேஷன் வந்தாதான் வேலை செய்ய முடியும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? செயல் செஞ்சாதான் மோட்டிவேஷனே வரும். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 வினாடி விதி கஷ்டமான விஷயங்களை சுலபமாக்குற ஒரு மேஜிக் ஸ்டிக் கிடையாது. ஆனா அது முடியவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை கூட சாத்தியமாக்குற ஒரு சாவி. அதுதான் இதோட பவர். இப்போ நீங்க ரொம்ப நாளா தண்ணி போட்டுட்டே வர்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க 5, 4, 3, 2, 1ன்னு கவுண்ட் பண்ணி அந்த முதல் அடியை எடுத்து வச்சா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க, உங்களோட 5 வினாடி முடிவு என்னவா இருக்க போகுது?